நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நல்லா பிரட்டி வச்சுருக்கிறோம். அந்த மஞ்சளை பிரட்டின மஞ்சளோட சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பட்டை 2, சோம்பு கசகசா சிறிதளவு எடுத்துக்கோங்க, பூண்டு 10, இஞ்சி கொஞ்சம், வரமிளகாய் 2. இது எல்லாமே வந்து முதல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்க போக முடியும். அப்போ சமைக்கிறதுக்கு கடலை எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதாவது 150 கிராமுக்கு இருந்தால் போதும். தக்காளி 2, உப்பு 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 3 ஸ்பூனு, மல்லித்தலை கொஞ்சம், பட்டை 2, சோம்பு கசகசா, பூண்டு கொஞ்சம், இஞ்சி போட்டுக்குங்க. அப்புறம் 2 வரமிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நம்ம நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணியாட்டம் அரைச்சி எடுத்துக்கக்கூடாது, பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி திக்காக நைஸாக இருக்கணும். ஒரு வானிலையை வச்சு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையுமே பச்சை மிளகாய் 2 போடுறேன். இதையும் நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலந்துக்குங்க, நல்லா வணங்கணும். 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கிற 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்களா, அதை உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும். அது ஏன்னா பச்சை வாசம் போகலைன்னா நல்லா இருக்காது, அதனால் பச்சை வாசம் போகணும், நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வறுத்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வறுவல்னால தண்ணி தேவைப்படாது. ஆனால் நம்ம இப்போ சிக்கன் அந்த மசாலா வந்து வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி, சிக்கன் வேகிறதுக்கும் இவ்வளோதான் தண்ணி. இனிமேல் தண்ணி ஊற்றக்கூடாது, இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். நல்லா அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சுண்டிருச்சு, நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற 3/4 கிலோ சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சா. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்துடுவோம். இப்போ வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். நல்லா இது பண்ணிக்கோங்க. முதலே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் போதும், ஏன்னா நம்ம முதலே உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ லைட்டாக உப்பு மட்டும் தூவிட்டுக்குங்க. லேசான மல்லித்தலை போட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் தயார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.